அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகா தேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தஸ்ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சயதே. அஞ்சனாகர்வ சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுகதி. 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய 2 கிரக சேர்க்கையினால் அதே மாதிரி 2 ராஜயோகங்கள் கண்டிப்பாக உருவாக போகுது. இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த விஜயதசமி தசரா நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா 2 ராஜயோகங்கள் உருவாகுறதுனால இந்த 3 ராசிக்கு வந்து சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இவங்க எதிர்பார்க்கலாம். தசரா நாட்களில் வரக்கூடிய ராஜயோகம் என்றைக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுவும் தசரா நாட்களில் நவமி திதியில் பார்த்திங்கன்னா இந்த விஜயதசமி நவமி திதியில் வரும்பொழுது யாருக்காவது நவமி திதி இப்போ ஒருத்தருக்கு ஒரு திதி பிறந்திருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி அந்த விஜயதசமி வரக்கூடிய நாட்களில் யாருக்காவது பார்த்திங்கன்னா நவமி திதி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்போ 2024 வரக்கூடிய அக்டோபர் 12ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி இதில் தசரா பண்டிகையும் சிறப்பானது. மிகப்பெரிய 2 ராஜயோகங்களும் இதில் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, சனி பகவான் பார்த்திங்கன்னா தனது சொந்த கும்பராசியில் இருக்கிறதுனால அதில் சசராஜ யோகம், சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் இருப்பதனால மாளவிய யோகமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது சனியும் சுக்கிரனும் ஏற்கனவே பரம நட்பு. அப்போ சனி பகவான் தன் சொந்த ராசியிலும் அதே மாதிரி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு மாளவிய யோகம், ரெண்டும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த 2 மங்கள யோகங்களும் பார்த்திங்கன்னா ராஜயோகங்களும் பார்த்திங்கன்னா சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இது இந்த ராஜயோகம் யாருக்கு நல்லா இருக்கும்? அப்போது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் அவங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து சுக்கிரனும் அவங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சனி பகவானும் சுக்கிர பகவானும் கண்டிப்பாக 2 ராஜயோகங்களை கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த 2 ராஜயோகம் தான் பார்த்திங்கன்னா ஒரு சனின்னா தொழில், சுக்கிரன்னா பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ நிதிநிலை வளரக்கூடிய அமைப்பு, போட்ட காசை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போகிறது. அதே மாதிரி வரக்கூடிய லாபங்கள் அத்தனையுமே நிர்ணயம் பண்ணக்கூடிய சனியும் சுக்கிரனும் தான். அப்போ இந்த 2 அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யாருங்கிறதையும் பார்க்கணும். அப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சசராஜ யோகம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா சனி பகவான் 2வது வீட்டிலும் சுக்கிர பகவான் 10வது வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு சேஞ்சஸ், கண்டிப்பாக ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் கண்டிப்பாக உண்டு. வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். நிதிநிலையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு 100%. இதனால் முடங்கி கிடந்த ஒரு வேலைகள் எல்லாம் இப்போ டக்குன்னு முடிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாமுக்கு வருது. துலாத்தில் தான் பார்த்திங்கன்னா சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அவரும் பார்த்திங்கன்னா அந்த மாளவிய யோகம் உருவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சசராஜ யோகம் பார்த்திங்கன்னா மற்றும் மாளவிய யோகம் பார்த்திங்கன்னா சிறப்பான பலனை தரப்போகுது. ஏன்னா சனி பகவான் 5வது வீட்டிலும் அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா முதல் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகள் நல்ல எதிர்காலம் செட்டம், எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு அமைப்பை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த பாதைகள் சரியாக அமைஞ்சிடுது அப்படின்னா குழந்தைகள் நல்ல பாதையில் அமைஞ்சிருவாங்க. ஆளுமை மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம், நிதிநிலையில் எதிர்பாராற்ற ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முக்கியமாக பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் கடனிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் விரும்பிய வேலை கிடைக்கும். கண்டிப்பாக அந்த அஃபேர்ஸ் இருக்கிறவங்க யாராவது பார்த்திங்கன்னா விரும்பிய கணவனோ மனைவியோ இல்லை விரும்பியவர்கள் யாராக இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுபமங்கலம் எட்டிமேலம் கண்டிப்பாக கிடைக்க போகுது, கேட்க போகிறாங்க. திருமணம் மாணவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அதுக்கு அடுத்தது எடுத்திங்கன்னா ரிஷபம். இந்த சசராஜ யோகம் மற்றும் மாளவிய யோகம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், சேஞ்சஸை கொடுக்க போகுது. எப்பவுமே குரு பகவான் நல்லது பண்ணலனாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை ஒரு ட்ரேடிங் பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஏன்னா சனி 10வது வீட்டிலும் அதே மாதிரி சுக்கிரன் 6வது வீட்டிலும் இருப்பார். ஏன்னா ரிஷபத்துக்கு சனி மட்டும் ஒருத்தம் தான் யோகாதிபதி.
யோகாதிபதினா சனி கொடுக்குற மாதிரி இந்த ரிஷபத்துக்கு வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுலேயும் சுக்கிரன் சேர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய ஜாதகர்களை பார்த்துருக்கேன். ரிஷபத்திலே சொந்த வீட்டில் சுக்கிரனும் இருந்து சனியும் நல்லா இருந்துட்டான் அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பாக சில ஜாதகங்களை டைரக்டாக லைவ்லேயே பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற வழக்குகள்லாம் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு வாய்ப்பு. வழக்குகள் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது முடிச்சு கொடுத்துரும். அதேமாதிரி வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்கள் எல்லாம் தேர்வுகளில் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கண்டிப்பாக இந்த ரிஷபம், அதே மாதிரி மகரம், அதே மாதிரி துலாம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சசராஜ யோகம், மாளவிய யோகம் வரக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு பிறகு இணையக்கூடிய தசரா நாட்களில் இந்த 2 ராஜயோகங்களும் மிக சிறப்பாக 3 ராசிகளுக்கு வேலை செய்யுது. நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். ஒரு கிரகமானது கொடுக்குன்னு நினச்சிடுது அப்படின்னா கண்டிப்பாக அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் வழிபாடு பண்ணி தான் கொண்டு வரணும். அது வந்து சிறப்பான பூஜை அபிஷேகங்கள் பண்ணி தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு கிரகங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா, எந்த கிரகங்கள் உங்களை வந்து இயக்குறாரு, எந்த கிரகங்கள் உங்களை வந்து தடை பண்ணிகிட்ருக்கு, எந்த கிரகங்கள் உங்களை முடக்கிட்டுருக்கு, உங்கள் கிரகங்கள் ஓடிட்டுருக்கா இல்லையா, ஸோ உங்கள் லக்னம் ஓடிட்டுருக்கா இல்லையா, ஸோ இதை தடுக்குதா, முடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமல் நீங்கள் ஒரு பலன்களை எடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வெறும் பலன்களை மட்டும்தான் நீங்கள் கேட்டுட்டு போகலாம். அது நான் முழுமையான ரிசல்ட் உங்களை எடுக்க முடியாது. ஸோ நானும் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் போகலாமே தவிர பலன்கள் எதுவும் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த 2 ராஜயோகங்களும் உங்களுக்கு சிறப்பாக கிடைப்பதற்காக மட்டுமல்லாமல் பிற்கால வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி அடையவும் அந்த சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவானும் உங்கள் ஜாதகத்தில் சரி யோகாதிபதிகளாக இருந்து சரியான ஒரு இடத்தில் அமைந்து விட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை வாரி குவிக்கும். ஸோ அது உங்களுடைய ஜாதகம் மட்டும்தான் முடிவு பண்ணணும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான நினைவை பற்றி பேசலாம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமஹ.